விமல் ரத்நாயக்க ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். நாங்கள் மிக அன்புடன் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் வேலை செய்கின்றோம் எனவும் அவர் எமக்கு அரசியலில் கிடைத்தது பெரும் சொத்தாகும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஒரு விடயம் தொடர்பில் விமல் ரத்நாயக்க வெளியிட்ட கருத்தை பார்க்கிற போது அவருடன் மிக நெருக்கமாக செயல்படுகின்றோம். நம்முடைய அரசாங்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. சஜித் மற்றும் நாமல் ஆகியோர் அழுது கொண்டிருக்க வேண்டியதுதான். குறைத்து 5 வருடங்களுக்கு சரியாக செய்த பின்னர் மீண்டும் ஆட்சியை நாம் பிடிக்க இருக்கின்றோம். பிரதமருக்கு அவருடைய அமைச்சை பார்க்கிலும் வேறு அமைச்சர்களுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். எனவேதான் மொட்டு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு காலம் தாழ்த்தாமல் பதிலளிக்கும் முகமாகவே முதலில் வழங்கிய தகவலை குறிப்பிட தீர்மானித்தோம். அப்போது கூட அவர் என்னிடம் கேட்டார், தகவல் சரியானவையா என்று. அரசாங்க நிறுவனங்களில் சிலர் இன்னும் இருக்கின்றார்கள். ராஜபக்சர்களுடன் இணைந்து திருட்டில் ஈடுபட்டவர்கள். அவர்கள் தகவல்களில் அடங்கியுள்ள எண்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். குறித்த தகவலை தயாரித்து அனுப்பியவரை சொல்லியிருக்கக்கூடும். பதில் வந்துட்டு கேட்குமாறு அதன் பிறகுதான் மஹிந்த சமரசிங்க அதிலிருந்த பிழைகளை சுட்டி காட்டியிருக்கின்றார். இவை ஒரு சாதாரணமான விடயமாகும். சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய வழங்கிய அந்த தகவல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தினுடைய பின்னணியில் உள்ள நிறுவனத்தினால் ஈடுபட்ட வருவாய் குறித்த விவரங்களை பிரதமர் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அந்த புள்ளி விவரங்கள் சரியானதாக அமையவில்லை, அது தவறானதாக இருந்தது. இது தொடர்பான விமர்சனங்களும் தான் தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அவருக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த பிரதமருக்கு வழங்கிய இந்த தகவல்களை யார் வழங்கியது, அந்த தகவல்கள் வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன, சுயாதீனமாக சரிபார்க்காமல் எப்படி பிரதமருக்கு இவ்வாறான தகவலை கொடுக்க முடியும் என்ற ரீதியில பல்வேறுபட்ட கோணங்கள்ல விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கின்ற போது துல்லியமான தகவல்களை வழங்குவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. எனவே அது அன்றைய நாள்ல துரதிர்ஷ்டவசமாக இந்த தவறு பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த நிலையில சரியான உண்மைகளை பகிரங்கப்படுத்துவதை உறுதி செய்வதற்கான ஒரு அறிக்கை ஒன்றை தான் வெளியிட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார் சமரசிங்க.